Apa masalah awak? Selalu tak datang kelas, assignment tak buat. Apa nak jadi awak ni? Semua pensyarah ni komplain dekat saya pasal awak tau. Awak nak berhenti ke? Kalau tak suka belajar, boleh berhenti. Nak ke saya buang awak? Sorry Puan, saya takkan ulang lagi. Tolong jangan buang saya Puan. Tak boleh. Saya dah bagi banyak peluang dah dekat awak. Awak tak pernah pun berubah. Saya akan buang awak hari ni juga. Saya akan berubah Puan. Saya janji Puan. Bagi saya lagi satu peluang Puan. Baik, saya akan bagi awak peluang terakhir. Tapi, kalau saya dapat lagi aduan daripada pensyarah lain, saya tak kira. Saya akan buang awak. Baik Puan. Terima kasih Puan. நீயா நான் நல்லா இருக்கேன் எங்க இருக்க ஏதோ இருக்கா மச்சான். இதோ இப்பதான் லட்சுமி கேட்டாங்க. செம்ம பசங்க சீரி. சாலா புக்கில் எடுத்து அப்படி சாப்பிட்டே வரும். இல்லடா கொஞ்சம் வேலை இருக்கு படிக்கணும் நீ போய் சாப்பிட வச்சாங்க நான் அப்புறம் வரேன் அம்மா சொல்லவே இல்லை லட்சுமி ஏன் உன்னை திட்டினான்னு என்னாச்சு நேசாதான் மச்சான். முதல்ல தெரியுமா என்னை பத்தி? கிளாஸுக்கு போகலையா அது ஒரு தப்பு. கிளாஸுக்கு லேட்டா போயிட்டனா அது ஒரு தப்பு. கொடுத்த படத்தை செய்யலையா அது ஒரு தப்பு மச்சான். அது சொல்லி திட்டிங்க. எவ்வளோ அதான் அவ்வளோ வேண்டியாதுங்க. அதெல்லாம் பழகி போச்சு மச்சான். கேட்டு கேட்டு எல்லாம் பழகி போச்சு. செம்ம பசு வச்சு சாப்பிட்டா வரையா இருக்கு. இல்லடா வச்சேன் நான் வரல ஃபைனல்ஸ் தான் இன்னும் 3 வீக்ஸ் வருது நீ ப்ரிப்பேர் பண்ணல படிக்கணும் நீ போடா போய் சாப்பிடு அப்புறம் வரேன்டா டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா டேய். உன சேவலங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம பண்ணாத சேத்திய. இல்லடா மச்சான் படிக்கிறோம் டைம் வேற இல்லடா என்னன்னாலும் மச்சான் படிக்கணும் சொல்லிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் படிச்சுட்டே வர நீயே சொல்லு. இவ்வளோ லேப்பாகும் செம்மாலாம் ப்ளீஸ் இவ்வளோ தோலையோ. அந்த கெட்டியில் ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நல்லா போயிடுச்சு. இப்போ நானா படிக்கலாம் சரியாவே என்கிட்ட பேசவும் மாட்டேன். நிறைய இருக்க மாட்டேன். என்னதான் ஏன் விட்டீங்களா? இல்லடா வெட்டிலாம் விடல அது நான் எப்படியா சொல்லுவேன் என் அப்பா மட்டும் என் கூட இருந்தா சொல்லுமா படுத்துருக்கேன் சொல்லுங்க என்னங்க ஏம்மா மாதிரி பேசுறீங்க ஏம்மா சொல்லுங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க ஏன் அழுகுறீங்க சொல்லுங்கம்மா என்னம்மா சொல்றீங்க
சரிடா இதுக்கெல்லாமா நான் போயிட்டு அழுவாங்க அதான் அது அவரோட விதிடா அது அவங்க கூட இல்லை அது நீ என்ன பண்ணுற இல்லடா, என் அப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு நிறையவே செஞ்சிருக்காருடா. ஆனா அவரு இருக்கிறப்ப எனக்கு அவர் அருமை தரல. ஆனா அவர் இப்ப இல்லாதப்பதான் வாழ்க்கை இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியுதா. என் ஃபேமிலி இப்ப எங்க அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அவங்க நிலைமை நான் பார்க்க முடியல. எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு படிப்பு மட்டும்தான்டா. அதில் எப்படியாவது கண்டிப்பா படிச்சு கண்டிப்பா வாழ்க்கை பண்ணி வரணும்டா. கடைசியா என் ஃபேமிலி என் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப மட்டும் நான் பொறுப்பா இல்லைன்னா அவங்க நம்பிக்கை நானே உடச்ச மாதிரி ஆயிருந்தா. நான் எஸ்பிஎம் ரிசல்ட் படிக்கும்போது என் அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா நான் அப்ப அக்கா எல்லாம் படிச்சனால அவர் ஆசைப்பட்டது என்ன கொடுக்க முடியல. அவர் இனிமே சொல்லி காட்டினதில்ல, நான் உள்ள வலிக்குதுடா. அவர் இருக்கும்போது என்ன கொடுக்க முடியல. ஆனா எப்பயாவது கொஞ்சம் நல்லா படிச்சு ஒரு ஆசைப்பட்டது கண்டிப்பா கொடுக்கணும்டா. என்னைக்குமே நான் என் ஃபேமிலி கஷ்டப்படுத்தக்கூடாதுதான்டா இந்த இப்படி பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறேன்டா. அவங்க புரியாதுடா. தினேஷ் எனக்கு புரியுது கஷ்டம் அதுக்கு இப்பயும் இருந்துட போகிறாரு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷம் ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ணுறா ஃபர்ஸ்ட் லைஃப் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் நான் ஒரு தடவை தான் திரும்பி வர புரியுதா சரி சரி விடுறாடி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு பசியுது நீங்கள் சாப்பிட போக முடியாது வேறு இல்லப்பா அப்பா நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்கிறேன் சீக்கிரம் ஒரு வாரத்தில் தான் போடுறாங்க. என்னடா இது திரும்பி அடிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் தானேப்பா சொல்றேன் திரும்பி அடிக்கிறேன் பார்க்கலாம் இருக்குப்பா அப்போ அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றப்பா. சரி என்னப்பா சீக்கிரம் சொல்லுங்க காலையில வேலைக்கு போகும்போது அப்பா அடிப்பட்டேன். ஏன்னு தெரியலப்பா, வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது காலையிலேயே மயக்கமா இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. இதுல வந்து வண்டியை போய் மோதிட்டேன். என்னப்பா சொல்றீங்க ரொம்ப அடியா நான் வேணா வீட்டுக்கு வரட்டா இல்லப்பா வேணாம், வர்றதுக்கு அப்படின்னு அடியிலப்பா. காலைல தான் அதை விட அடிபடுறப்போ நினைப்பு தான் போச்சு. நல்லா படிடா ஃபீனு, அம்மாக்கு வேற வயசாகுது, அப்பப்பா உடம்பு முடியல வேற சொல்லிட்டு இருக்கா. நீதான் வீட்டுல மூத்த பிள்ளை, உன் தம்பிக்கும் உன் தங்கச்சிக்கும் நீ தான் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். சரி கண்டிப்பா நல்லா படிப்போம்ப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை நல்ல ஒரு இடத்துக்கு வருவா. அப்பாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. செலவுக்கு காசு பத்திரம்னு உங்க அம்மா சொன்னாங்க, 7 போட்டிருக்கேன். செலவுக்கு வச்சுக்கோப்பா. எல்லாம் ஏதோ இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உடம்பு பார்த்துக்கோப்பா. சரி கண்டிப்பா நல்லா படிப்போம்ப்பா. உடம்பு பார்த்துக்கோப்பா. பாய்ப்பா. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? தினேஷ் சொன்னது தான் ஞாபகம் வருது எனக்கு. திடீர்னு அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகி அவரே இல்லாமல் போனான், நான் என்ன பண்ணுவேன்? என் ஃப்ரெண்டோட நிலமை தான் எனக்கும். அவன் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்துட்டான். ஆனால் என்னாலலாம் இந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லாமே அப்பாவே நம்பி பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன். இப்போ வரைக்கும் இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னால் என் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது. நான் மாறணும், நான் என்னை மாற்றிக்கணும்.
Lafid, you may go in. மே கமிங் சார். உள்ள வாங்க. தேங்க்ஸ் சார். சார் ஃபைன் சார். So, tell me about yourself. சார் என் பேர் லஃபின் சார். நான் போயிட்டு இப்ராஹிம் சுல்தானில் டிப்ளமோ இன் கிராஃபிக் டிசைன் படித்து கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். Okay, Lafi. So, what did you learn while you were there? சார் போலி வந்து ஒரு தியரி பேஸ்ட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் சார். அங்கே நாங்கள் தியோரியும் ப்ராக்டிக்கலுமே சரிசமமாக படிப்போம். ஆனால் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மேலே இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுலேயும் எங்களுக்கு வந்து கிராஃபிக் இண்டஸ்ட்ரி மேலேயும் சாஃப்ட்வேர் மேலேயும் எக்ஸ்போஷர் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டையும் போலி ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போலி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, நாங்கள் டிப்ளமோ படிக்கிறப்ப எங்கள் ஃபுல் சிலபஸுமே சாஃப்ட்வேர் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம். அது மட்டும் இல்லை, கிராஃபிக் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்கில் தேவையோ அது எல்லாமே எங்களோட லெக்சருக்கு A to Z பேச சொல்லி தந்துருக்காங்க. Okay, Lafi. இப்போ நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த ஆன்சர் எனக்கு ஃபுல்ஃபில்லிங் இல்லை. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். என்ன டாஸ்க்? நான் உங்களுக்கு ஒரு 15 minute டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கம்பெனி பேஸ் பண்ணி ஒரு அட்வர்டைசிங் போஸ்ட்டு எனக்கு செஞ்சு காமிக்கணும். அந்த போஸ்ட் எனக்கு ஃபுல்ஃபில்லிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே வேலை இருக்குது. உங்களுக்கு ஓகே Lafi? ஓகே சார். Your time starts now. டன் சார். என்னது அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களா? கொடுங்க பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். குட் ஜாப் Lafi. நல்லா செஞ்சிருக்கீங்க. பாலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ திறமையா? தேங்க்யூ சார். Congrats Lafi. உங்களுக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ எங்க சொல்லாதீங்க. இது உங்க திறமைனால கிடைச்சிது. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாவே இருங்க. மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சார். இப்போ உள்ள எல்லா பேரண்ட்ஸும் சரி, எல்லா பசங்களும் சரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட் காலேஜில் படித்தா மட்டும்தான் லைஃப்பில் நல்லா வர முடியும். அதனால இப்போ உள்ள எல்லாரோட மனசுலையும் ப்ரைவேட் காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற எல்லா சலுகையுமே கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலிடெக்னிக்கில். ஆனால் இது ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லைங்க. அங்கேயும் பெஸ்ட்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கேயும் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸும் சரி லெக்சரருமே இருக்காங்க. இதை நம்ம தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நான் என்ன மாரி பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்னு வெளியில் போய் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பாலிடெக்னிக்லேயே படித்தாலுமே வாழ்க்கை இல்லாமலாம் முன்னேறி வர முடியும்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இதை நம்ம தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேங்க.